டிஸ்கவரி சேனலை தவிர எல்லா சேனல்லையும் வேலை பார்த்தவங்க பாண்டியன் ஸ்டோர் புகழ் நடிகை சித்ரா அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே சூப்பராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த துறையில் ஒவ்வொரு இடத்திலும் முட்டி மோதி முன்னுக்கு வந்தவங்க இந்த விஜய் சித்ரா. ஆமாம், சென்னை நசரத்பேட்டையில் இருக்கிற ஹோட்டலில் சேலையில் தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இந்த சித்ரா. 2013ஆம் ஆண்டு விஜய் டிவி மூலியமாக சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. மக்கள் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்துட்டு இவங்க அறிமுகமானாங்க. அன்னையிலிருந்து தற்கொலை செஞ்சுக்கிற வரைக்கும் அவருக்கு வந்துட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு புகழ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. மக்கள் தொலைக்காட்சியில தொடர்ந்து ஜெயா டிவி, ஜி தமிழ் உள்ளிட்ட எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே தொகுப்பாளராக பணியாற்றினவங்க. சரவணன் மீனாட்சி சீசன் 2 சீரியல்ல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இப்படி தனது சொந்த முயற்சியில தனது உயரத்தையும் அதிகரித்துக்கிட்டே வந்தாங்க இந்த சித்ரா. விஜய் டிவியில் தினமும் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்ததுக்கு அப்புறம் இவருடைய புகழ் உச்சத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தனி ரசிகர்கள் கூட்டமே இவருக்குன்னு உருவானுச்சு. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இவங்களுக்கு இருந்த ஃபாலோவர்ஸு சினி இண்டஸ்ட்ரியில், அதாவது சின்ன திரையில் அந்த அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். கடந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் ஹேமந்த் அப்படின்றவர் கூட திருமணத்துக்கு நிச்சயமானுச்சு. சித்ரா வீடு வந்துட்டு திருவான்மையூர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. அங்கிருந்து புறநகர் பகுதியில் நடைபெறும் படப்பிடிப்புக்கு பங்கேற்கிறது சிரமமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நசரத்பேட்டையில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அந்த நம்ம சித்ரா வந்துட்டு தங்கி இருக்காங்க. ஆனால் அங்கே அவரோட திருமணமான ஹேமந்தும் அதே ரூமில் தான் வந்துட்டு தங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு சந்தேகமே எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே எதற்காக சித்ராவுடன் ஹேமந்த் வந்துட்டு தங்கி இருக்கணும் அப்படின்னு காவல்துறையினர் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சித்ரா தற்கொலை செய்து கொண்ட போது ஹோட்டல் அறையில் ஹேமந்த் தங்கியிருந்துள்ளார் அப்படின்றது உண்மையாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ளே போன சித்ரா வெளியிலேயே வரல, கதவையும் திறக்கல அப்படின்றதுனால ஹேமந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நிர்வாகி கிட்ட இருந்து வேற ஒரு மாற்று சாவி எடுத்துட்டு வந்து ரூமை திறந்து பார்த்துருக்காங்க. அங்கே சித்ரா வந்துட்டு புடவையில் தூக்கு போட்டு சடலமாக தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க. இதையடுத்து காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமந்த் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அப்போ அவர் அளித்த வாக்குமூலத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா அதிகாலை 2:30 மணிக்கு ஹோட்டல் அறைக்கு வந்ததாகவும், குளிக்க போவதால் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொன்னதாகவும், பாத்ரூம்குள்ளே உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெளியில் வந்துட்டேன். ஆனால் அரை கதவை வந்துட்டு பூட்டிக்கிட்டாங்க. சித்ரா திறக்க மறுத்தாங்க. அதனால நான் ஹோட்டல் நிர்வாகத்திட்ட இருந்து வேற ஒரு சாவி வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். குளிர் அறைக்கு கதவு இருக்கு. அப்படி இருக்கும்போது குளிர் அறைக்குள்ள சென்று சித்ரா ஹேமந்தை எதற்காக வெளியே போக சொல்லணும் அப்படின்ற கோணத்தில் போலீசார் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த அளவுக்கு கூச்ச சுபாவமும் விலகி இருக்க வேண்டும் என்ற விருப்பமும் இருப்பவர்கள் திருமணத்திற்கு முன்னாடி எதற்காக ஒரே ஹோட்டல் அறையில் தங்கி இருக்கணும், இது நெருடலா இருக்காதா அப்படின்னு விசாரணையில அதிகாரி ஒருவர் கேட்டிருக்காங்க. ஹேமந்த் அளித்த வாக்குமூலத்தில் இவ்வாறு இருந்திருக்கு. முரண்பாடுகள் நிறைய இருக்கிறதுனால விசாரணை இன்னும் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையே சம்பவம் தொடர்பாக கேள்விப்பட்டதும் சக நடிகர் நடிகைகள் வந்துட்டு சித்ரா உடல் வைக்கப்பட்டுள்ள பிரேத பரிசோதனை மையத்திற்கு வருகை தந்து அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. வருங்கால கணவருடன் எதற்காக ஷூட்டிங் செல்லும் போது கூட ஒரே அறையில் சித்ரா தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற கோணத்திலையும், எதற்காக அவர் அறையை விட்டு வெளியே வந்து நின்றார் அப்படின்ற கோணத்திலையும், வேறு ஏதேனும் குடும்ப பிரச்சனைகள் இந்த தற்கொலைக்கு பின்னால இருக்குமா அப்படின்னும் போலீசார் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரேத பரிசோதனை ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் முழுமையா என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா முதற்கட்ட விசாரணையில அவங்களுடைய கன்னத்துல மிகப்பெரிய காயம் இருந்ததாகவும், ஹேமந்துக்கும் விஜய் சித்ராவுக்கும் கடந்த சில நாட்களா பிரச்சனைகள் இருந்ததாகவும், அதே மாதிரி ஹோட்டலில் ஏதாச்சும் சிசிடிவி காட்சிகள் இருக்கா, தொடர்ந்து எத்தனை நாள் இவங்க இந்த ஹோட்டலில் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் போலீசார் தீவிரமாக விசாரணை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ இவருடைய இறப்பு வந்துட்டு மிகப்பெரிய இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மிகுந்த வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ இவருடைய பிரிவால் வாடும் குடும்பத்திற்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் உங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சிருங்க. இதை பற்றின இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.